திமுகவை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி யாரும் வக்காலத்து வாங்க வேண்டியதில்லை, யாரும் சொல்ல வேண்டியதில்லை. இதையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திமுக வலுவாக இருக்கும், மக்களுக்கு தொண்டு செய்யும், ஆட்சி அதிகாரத்தில் எப்போதும் இருக்கும் அப்படிங்கிற பல நூற்றாண்டு ஆனாலும் இருக்குன்னு அப்பவே சொல்லியிருக்காங்க. அதை நினைச்சு அவர் சொல்லியிருப்பார். அதிமுக பொதுச்செயலர் வைகோ ஒரு கருத்து அதாவது திமுக அதிமுக பெரிய தவறு ஒரு கருத்து அவரு இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். காலையில ஒண்ணு சொல்றாரு, சாயங்காலம் ஒண்ணு சொல்றாரு. 5 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு வீடியோ எடுத்து போட்டாச்சுன்னா அதுல ஒரு வித்தியாசமா இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னால உள்ள வீடியோ எடுத்து போட்டா வித்தியாசமா இருக்கு. அவரு நிலை என்ன அரசியல்ல பெரிய ஆளு நீட்டு பேர் வாங்கினாரு. ஆனா இப்ப சமீப காலமா ரொம்ப ஒரு கீழ்த்தரமான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அது பொதுச் செயலாளர் அழகான பதில் சொல்லிட்டாங்க. அது பொதுச் செயலாளர் நல்ல முடிவு எடுப்பாங்க. எடப்பாடியார் அவர்கள் நல்ல முடிவு எடுப்பாங்க. அதாவது நீங்க இப்போ எடப்பாடி தான் முதலமைச்சர் பேசுறீங்க. ஆனா கூவத்தூர் எடப்பாடி வரும்போது நீங்க சார் இறங்கி ஓடி வந்தீங்க ஓபிஎஸ் கூட. அந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. அப்போ அரசியல் காலங்கள் அது வேற. அப்போ எடப்பாடியார் முதலமைச்சருக்காக கூட்டப்பட்ட கூட்டம் இல்ல, சசிகலா முதலமைச்சராக வருவதற்கு கூட்டப்பட்ட கூட்டம். அப்ப அதுல நான் விலைக்கு போறேன். கடந்த கால திமுக ஆட்சியிலிருந்து நீங்க அதிமுக சார்பாக திமுக செய்யக்கூடிய தவறுகளை முழுமையாக நீங்க மக்களிடம் எடுத்து செல்வாங்க. இந்த புதிதாக காவல்காப்பு ஏற்படக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னங்களை மக்களிடம் எடுத்து செல்ல முழுமையாக ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கிறத நாங்க சுட்டி காட்டிக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப நான் யாரெல்லாம் நடந்தது, அந்த எம்எல்ஏ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்கிறத சுட்டி காட்டத்தான் செஞ்சோம், போராட்டம் பண்ணத்தான் செஞ்சோம். அதனால எந்த இடத்துல எது நடந்தாலும் சரி சுட்டி காட்டுவோம். இன்னைக்கு தமிழகத்துல ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு. ஆனா எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல எந்த இடத்துல ஊழல் இல்ல, யாரு லஞ்சம் வாங்கல அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. இன்னைக்கு வெளியே இன்னைக்கு அமைச்சர்கள் மத்தியிலே என்ன பேசுறாங்க, கடந்த நிலைமையே தொடரட்டும் சொல்றாங்க அமைச்சர்கள். இந்த திட்டத்தை எப்படி செய்யலாம், அந்த திட்டத்தை எப்படி செய்யலாங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இதுக்கு முன்னால என்ன பண்ணீங்களோ அதை பண்ணுங்க. அது எதுன்னு தெரியாது, அப்படி அமைச்சர்கள் பேசுறதா அதிகாரி மட்டத்தில் பேசுறாங்க. ஒரு மந்திரிகளா இருந்தா கூட லஞ்சம் வாங்கினா கண்டிப்பா மந்திரி பதவியில இருந்து நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னதில்ல, இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சரா இருந்த எடப்பாடியார் அப்படின்னு சொன்னதுலயே அத மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு. இந்த பழனி கோயில்ல நடந்ததுக்கு என்ன சொல்ல போறாங்க? பழனி கோயில்ல நடந்திருக்கு, அந்த அறநிலையத்துறை அமைச்சரை எடுத்துருவாரா? பொறுப்பேற்கணும்ல துறை, அறநிலைத்துறை இதுல தவறு நடந்திருக்கு, அந்த அமைச்சர் பொறுப்பேற்கணும்ல. முதலமைச்சர் இன்னைக்கு முதலாவது அறநிலையத்துறை அமைச்சரை தூக்கி தூர போடட்டும். விசாரணை ரெண்டாவது பண்ணி விசாரணையில அமைச்சர் மேல தப்பு இல்லைன்னு பிறகு சேர்க்கட்டும். இப்ப இவரு தானே புதுசா சொல்றாரு, நான் விஜய் ஊழலே இருக்காதுன்னு சொல்றது இவரு தானே சொல்றாரு. முன்னால நடந்திருக்கு, அது வேற. நான் தூய சக்திங்கிறல. யாரு தூய சக்தி, யாரு கெட்ட சக்தி? அதிமுகவுல இருந்தோ வேற கட்சியில இருந்தோ போன ஊழல்ல சிக்கல்ல மாட்டவங்க பூரா விஜயபாஸ்கர் குட்காவுல ஊழல், அதுல எல்லாத்துலயும் ஊழல் சேர்த்துக்கிட்டு மாலை போடுறாரு, செய்த போடுறாரு, எல்லாத்தையும் போடுறாரு. எங்க கட்சியில இருக்கட்டும், அவரு தூய சக்திங்கிறல, அவரு தூய சக்திங்கிறல. எங்கிட்ட அது எங்கிட்ட வந்தா முன்னாடி
எப்படி எங்கிட்ட வந்தப்போ இருப்பாரு அப்படின்னு அவங்க அதான் இந்த கார்ட்டூன்ல போடுறாங்க, இந்த கார்ட்டூன்ல போடுறாங்க. அதாவது பிடிச்சி உள்ள போட்டோன்னு ஒரு தீய சக்தி தூக்கி உள்ள போட்டோன்னு அங்க எப்படி வந்துடுறாரு. அதாவது ஒரு நகைச்சுவையா இருக்கு அரசு. ஸ்கூல் ரிலீஸ் பண்ணதுக்கு வந்து லட்சக்கணக்கில் வாங்கிட்டாங்க அதிமுக ஏடிஎம்கே. அப்ப இப்ப பாருங்க யாருக்கும் எந்த லஞ்சம் இல்லாம அந்த ஸ்கூல் ரிலீஸ் பண்ணி அந்த தமிழ்நாட்டிலே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்காங்க. இதை நான் விவரமா சொல்லணும்னா எனக்கு வேண்டிய ஆளுக்களே அதுல மாட்டுவாங்க. கொடுத்துதான் வந்திருக்காங்க, எனக்கு வேண்டிய ஆளுக்களே அதுல நான் சொல்ல வேண்டிய கட்டம் வரும். அதனால ஒண்ணு நடக்காம இல்ல. நாங்க வச்சிருக்கோம், எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, எந்த எதுவும் தேவையில்ல, சின்ன ஸ்கூல் வச்சிருக்கோம், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் நடக்கு, நமக்கு வேண்டிய ஆளு கூட இன்னைக்கு பேரம் பேசுறாங்க. இன்னைக்கு இந்த எல்லாருமே டெண்டர் விட்டதுல ரத்து பண்ணிருக்காங்க. அது எதனால ரத்து பண்ணிருக்காங்க? எந்த இது? அதாவது டெண்டர் போன ஆட்சியில டெண்டருக்கு கமிஷன் வாங்கியிருப்பாங்க, இந்த ஆட்சியில வந்தவங்களுக்கு கமிஷன் கிடைக்காது. ஆமா, அதுக்காக ரத்து பண்ணிருக்காங்க. அவங்க கொடுத்தாச்சுன்னா ரத்து பண்ண மாட்டாங்களா? இப்ப அதுக்கு தானே நடக்கு. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ரோடு சரியில்லை, அது சொல்லு குத்துறான். இவன் இந்த கான்ட்ராக்டுக்காரன் இன்னும் வந்து பாக்கலையே அப்படிங்க எம்எல்ஏ. இந்த கான்ட்ராக்டுக்காரன் இன்னும் என்ன எதுக்கு பார்க்கணும்? இப்ப தமிழ்நாடு முழுசும் எடப்பாடியார் வந்து இந்த வண்டல் மண்ணும் எல்லாரும் ஃப்ரீயா அள்ளிட்டு போலான்னாங்க. தமிழ்நாடு முழுசும் நேர்மையா நடந்துச்சு, அவ்வளோ நேரம் அள்ளிட்டு போனாங்க. குடிமராமத்து நாயகன்னாங்க, நல்லா எல்லாத்தையும் அள்ளினோட தண்ணிலாம் நிறைய கட்டிச்சு, நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இவர் அறிவிப்பு கொடுத்திருக்காரு, எல்லா தொகுதி எம்எல்ஏயும் ஒரு வண்டிக்கு எனக்கு 300 ரூபாய் தந்தா தான் நீ அள்ள முடியுங்க. தாசில்தார் என்ன சொல்றாரு? தாசில்தார்கிட்ட போன உடனே கொஞ்சம் எம்எல்ஏ பார்த்துட்டு வாங்க. எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு முழுசும் எம்எல்ஏ பார்த்துட்டு வாங்க. நீ தாசில்தார் அதிகாரிகள் சொல்றானா இல்லையான்னு கேளுங்க. நீங்க தான் எங்களை தீய சக்தி சொல்றீங்கள, அப்புறம் எதுக்கு கேட்கீங்கள? ஒரு 4 நாள் கூட அவள தூய சக்தி தீய சக்தியா போயிட்டு இருக்க. விஜயபாஸ்கர் எத்தனை கேஸ் இருக்கு, எத்தனை ஊழல் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவர் உடனே வந்து நடவடிக்கை எடுப்போம். ஊழல பண்ணணும்னே பிடிச்சு மடிக்கல வச்சுக்கிட்டு குட்கா நீட்டு சொல்லி பெரிய இதெல்லாம் வந்து அவனையே பிடிச்சு உள்ள வச்சாச்சு. பிறகு என்ன தூய சக்தி, என்ன தீய சக்தி? நீங்க அவரு இப்ப ஆட்சியில அவர் ஆட்சியில் நடந்திருக்கு. இதுக்கு முன்னால அவரு எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பேசினாரு? ஒரு இடத்துலயும் நான் இருக்கேன், யோ விஜய் என்ன ஸ்டாலினை பார்த்து அந்த மாமா அந்த அங்கிள் அதுங்க அது நடக்கு பாத்தியரா பாக்கலையா அப்படின்னாரு. இவரு தவறு நடந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரா? மாற்றுத்திறனாளிக்கு. அதாவது இது வந்து காவல் நிலையத்துக்குள்ள இந்த தவறு நடக்கல, ஜுடிஷியல் கண்ட்ரோல் இருக்கனால சிறைத்துறையில தான் அந்த கொலை நடந்திருக்கு, அடிச்சு பண்ணிருக்காங்க அவங்க விமர்சனங்கள். அதை எப்படி சிறைத்துறைங்கிறது போலீஸ் துறைங்கிறது முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கா, இல்லன்னா லண்டன்ல யாரும் இருக்காங்களோ அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கா? நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தின்படி இருக்காங்க விமர்சனங்கள். அதாவது கட்டுப்பாடு முதலமைச்சர் யாரு, போலீஸ் முதலமைச்சர் யாரு, சிறைத்துறை முதலமைச்சர் யாரு சொல்லுங்க. அதைத்தானே எல்லா இடத்துலயும் சொல்றிய. உத்தரவின்படிதான் அவங்க நீதிமன்ற கஸ்டடியில தான் அவங்க சிறைச்சாலை இருக்காங்க. அந்த இடத்துல தான் அவங்க வந்து அடித்து கொலை செய்யப்படுது. ஆனா இதுக்கு முன்னாடி லாக்அப் டெத் காவல் நிலையத்தில் இருந்தா தான் லாக்அப் டெத்னு சொல்றாங்க. அதை பத்தி அப்போ லாக்அப் டெத்ல போலீஸ் கஸ்டடியில இருக்கும்போது கொள்ளலாம், நீதிபதி அனுமதியோடையும் கொள்ளலாம்னு சட்டம் இருக்கா? கருத்து போயிடுச்சு. அதுக்கு தான் என்ன கேள்வி. எதுக்கு போனான்னு என்ன சொல்றாங்கன்னா, திமுக கூட வந்து நாங்க கூட்டணி அதனாலதான் இந்த மாதிரி எல்லாரும் போன. எங்க பொதுச் செயலாளர் திமுகவோட
நான் கூட்டணி அமைச்சு எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லி நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. சீசன் தான் என் பிள்ளை சத்தியம் பண்ணி சொல்றாங்க. அதான் அவரு எங்க இருக்காரு அவர் கட்சிக்கு விரோதமா பேசிட்டு இருக்காரு. அவர் அப்படித்தான் பேசுவாரு. அந்த முடிவை எடுத்தது வேலுமணியும் தங்கமணி சிவி சண்முகம் இவங்க தான் அந்த முடிவை எடுத்து பேசுனாங்களே தவிர எடப்பாடியாருக்கு அதுல எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. இவங்களுக்கு பதவி வேணும். யாருக்கு? இவங்க ஒரு 5, 6 பேர் 10 பேர் அந்த முன்ன நிக்காங்க இல்லையா, அப்போ தலைமை தாங்கல, இவங்களுக்கு பதவி வேணும். அதுக்காக போயிருக்காங்களே தவிர வேற எதுவுமே இல்லை. அதுக்காக கூட்டணி.